வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி ஒரு நல்ல அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஐபிஎல் நடத்த முடியாமல் இருந்தாங்க, ஆனால் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டாங்க தள்ளி வச்சு. அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்பும் நடத்த முடியாமல் இருந்துச்சு, அதையும் தள்ளி வச்சுட்டாங்க. முக்கியமாக இருந்தது அதாவது இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை எப்படி நடத்துறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. அதாவது ஏற்கனவே பாதி நடந்துட்டு தள்ளி எப்படி வைக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அடுத்த வருஷம் ஜூன்லேயே முடிக்கணும். அந்த நிலைமையில் இருக்கும்போது இப்போ ஒரு புதுசாக பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாயிண்ட் சிஸ்டம் மூலமாக, அதாவது இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் சிஸ்டம் மூலமாக வந்து சில டீம்ஸ் வந்து மேலே போயிருக்காங்க, சில டீம்ஸ் கீழே போயிருக்காங்க. அந்த பாயிண்ட் சிஸ்டம் எப்படி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் சிஸ்டம் படி எந்த டீம் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு எத்தனை சீரீஸ் இவங்க விளையாண்டுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸுக்கு வந்து 120 பாயிண்ட் வரைக்கும் கெட் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் எத்தனை பாயிண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்து மூணையும் கலந்து போட்டு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த பெர்சன்டேஜை வச்சு தான் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளே இருக்குது. ஓகே, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் சீரீஸ் நடக்குன்னா வின் பண்ணால், ஒரு மேட்ச் வின் பண்ணால் 60 பாயிண்ட் கிடைக்கும், 2 மேட்ச் வின் பண்ணால் 120 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ அந்த மேட்ச் வந்து 3 மேட்ச் சீரீஸாக இருந்துச்சுன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணால் வந்து 40 பாயிண்ட் கிடைக்கும். அப்படியே 3 மேட்சும் வின் பண்ணால் 120. அதே தான் 4 மேட்ச் சீரீஸ் நடந்துச்சுன்னா ஒரு மேட்சுக்கு வந்து 30 பாயிண்ட், 5 மேட்ச் வின் சீரீஸ்க்கு நடந்துச்சுன்னா அதில் வின் பண்ணால் 24 பாயிண்ட் கிடைக்கும். மேக்ஸிமமாக இந்த எல்லா சீரீஸும் வின் பண்ணாலும் மேக்ஸிமமாக 120 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணால் அந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சி அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் அந்த டேபிள் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 5 மேட்ச் சீரீஸ் நடக்குது. அதில் வந்து ஒரு மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு டீம் ஜெயிச்சிட்டுனா அந்த டீமுக்கு வந்து 24 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 2வது தடவையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 24 பாயிண்ட் திரும்பியும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் அந்தந்த பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ எந்த டீம்லாம் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கலாம். மேஜராக நிறைய டிஃப்ரென்ஸ் மாற்றிருக்காங்க. அதாவது கீழே போயிருக்கு சில டீம், சில பேர் டீம் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, நம்ம கடைசியிலேருந்து ஆரம்பிக்கலாம். 9வது டீமாக இருக்கிறது எந்த டீம்னா பங்களாதேஷ் வந்து இதுவரைக்கும் சீரீஸ் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னா 2 சீரீஸ் விளையாண்டுருக்காங்க, 2.5. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸுக்கு மொத்தமாக கிடைக்கிற பாயிண்ட் வந்து 300 பாயிண்ட் கிடைக்கணும். அதாவது மேக்ஸிமமாக அதில் இவங்க எடுத்த பாயிண்ட் வந்து முட்டை, எந்த பாயிண்ட்டுமே எடுக்கல. அதனால் பெர்சன்டேஜும் இவங்களுக்கு முட்டை இருக்குது. அதனால் 9வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து 8வது இடத்துல இருக்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்க 2 சீரீஸ் விளையாண்டுருக்காங்க. மேக்ஸிமமாக 240 பாயிண்ட் எடுக்க முடியும். இவங்க எடுத்த பாயிண்ட் வந்து 24. அதனால் இவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 10. அடுத்தது 7வது இடம் யார் இருக்காங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 சீரீஸ் விளையாண்டுருக்காங்க. இவங்களாலையும் 240 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமாக எடுக்க முடியும். இவங்க 40 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. 16% 7வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது 6வது இடத்துல இருப்பது வந்து ஸ்ரீலங்கா வந்து 2 சீரீஸ் விளையாண்டுருக்காங்க. வழக்கம் போல் 240 பாயிண்ட் மேக்ஸிமமாக எடுக்க முடியும். இவங்க 80 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. பாயிண்ட்ஸ் பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 33. அதுக்கப்புறம் 5வது இடத்துல பாகிஸ்தான் வந்து 3 மேட்ச் சீரீஸ் விளையாண்டுருக்காங்க, 3.5. அதில் வந்து இவங்களோட அதிகமாக எடுக்க முடிய பாயிண்ட்ஸ் வந்து 420. அதில் வந்து 166 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க. பெர்சன்டேஜ் வந்து 39. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறது வந்து யாருன்னா நியூசிலாந்து வந்து 3 சீரீஸ் விளையாண்டுருக்காங்க. 360 பாயிண்ட் இவங்களால் எடுக்க முடியும். இவங்க எடுத்த பாயிண்ட் வந்து 180, 50% இருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக டாப் 3 தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 4 சீரீஸ் விளையாண்டுருக்கிறாங்க. இவங்களால மேக்ஸிமமாக 480 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இவங்க எடுத்தது வந்து 292. இவங்க பெர்சன்டேஜ் வந்து 60. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்க வேண்டியதுக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் சிஸ்டம் படி. ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா. 3 சீரீஸ் தான் விளையாண்டுருக்கிறாங்க. இவங்களோட 360 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமமாக எடுக்க முடியும். இவங்க 296 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க. இவங்களோட பெர்சன்டேஜ் 82 இருக்குது. அதுக்கப்புறம் 2வது இடத்துல இந்தியா 4 சீரீஸ் விளையாண்டுருக்காங்க. 480 பாயிண்ட் இவங்களால் எடுக்க முடியும். இவங்க எடுத்த பாயிண்ட் வந்து 360. அதாவது ஆஸ்திரேலியாவோட இது கூட இருந்தாலும் இவங்களோட பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 75. அதாவது இந்த பெர்சன்டேஜ் சிஸ்டமை வச்சு தான் இப்போ வந்து பாயிண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பாயிண்ட் சிஸ்டம் மூலமாக ஃபைனல் ஜூனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த வருஷம் மேக்ஸிமம் வந்து 4லேருந்து 6 டீம் வந்து ஃபைனல் வர்றதுக்கு டஃப் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட் சிஸ்டமும் நல்லா தான் இருக்குது.
உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.